இட் வாஸ் அ மேன் மேடு டிசாஸ்டருங்க. மனித கட்டுப்பாடு நாம் மேன்மேட் எரர்னு சொல்லுவாங்க. மேன்மேட் எரர் ஆர் மேன்மேட் டிசாஸ்டர். எரர்ங்கிறது ஒரு சாதாரண தவறு, உயிர் போனது ஒரு சாதாரண தவறு இல்ல, டிசாஸ்டர்ங்கிறது பேரழிவுங்க. இவர்கள் செய்த தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக, கூட்டத்தை செயற்கையாக இது ஒரு பிரமை உருவாக்கி காட்டுவதற்காக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டுக்கிட்டு என்ன 27,000 பேரை சேர்த்துக்கிட்டு அதற்காக வேண்டி இன்றைக்கு 40 உயிர்கள் பலி, 80 பேர் இன்னும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். ஏங்க இது வேடிக்கை என்னன்னா, இறந்தவர்களை பாடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா, இது ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கா, இருந்தாலும் பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காப்லங்க, பேசிக்கிட்டு இருக்காப்லங்க. இவ்வளவு சம்பவம் நடந்து என்னங்க இதெல்லாம்? ஒரு மினிமம் ஒரு இதுனாலும் வேணாமாங்க, ஒரு ஈவு இறக்க வேணாமாங்க? எனவே இவர் என்ன பண்ணிருக்குன்னா, இமீடியட் அங்கே இருந்து அதிகாரி கிட்ட பெர்மிஷன் கேட்டு, சார் நான் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அங்க இருந்து நிவாரண பணிகளை பார்க்கணும், என்ன செய்யாது. ஏன்னா என்ன பார்க்க வந்த என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய கட்சி தொண்டர்கள் தான் இதுல பலியாகி இருக்காங்க. நான் போனேன்னா இது மனிதாயமான செயலா பார்க்கப்படுமா? ஏன்னா எனவே நான் அங்க இருந்தே ஆவேன், நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு பண்ணிடலாம். நிச்சயமா அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கும். ஆனால் அதை விடுத்து விட்டு எவன் செத்தா என்ன, நம்ம உயிர் பிழைச்சு போனா போதுங்கிற அடிப்படையில பறந்து போயிறாருன்னா, அத வேடிக்கை என்ன தெரியுங்களா, இவர் நாமக்கல்ல இருந்து திருச்சி அந்த கரூர் அவுட்டர் டு இந்த மேடைக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆச்சா. ஆனா இந்த சம்பவம் நடந்தோன்ன, இந்த டிசாஸ்டர் நடந்த முன்னாடி, இந்த படுகொலைகள் நடந்த முன்னாடி, ஏன்னா தள்ளுமுள்ளுல இவ்வளவு மக்கள் இறந்த முன்னாடி கரூர்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு 1.25 மணி நேரத்துல போயிட்டாராம். அது மட்டும் எப்படிங்க பாசிபிள்? திருச்சி கரூர் டவுனுக்குள்ள இருந்து இந்த மேடைக்கு வர்ற இடத்துக்குள்ள 5 மணி நேரம் ஆகுதாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்துட்டு சொன்னோன்னா, தலை தப்பியது தம்புரான் புண்ணியம்னு, பொழைச்சா போதுன்னு ரன் பெல்மெல்னு சொல்லுவாங்க, தலைதெறிக்க ஓடினாருன்னு. தலைதெறிக்க 1.25 மணி நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட்ல அப்ப மட்டும் எப்படிங்க வழி கிடைச்சிச்சு இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு ஒரு தலைவருக்கு? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், நம்மளை விட அரசியல் நுணுக்கம். எனவே நீங்க கேட்டீங்க, நீங்கள் ஒரு சட்டமன்ற அங்கே இருந்து நிவாரண பணிகளை ஒரு பார்த்து என்ன அத்தனை பேருக்கு என்ன இது உண்ணாமல் உறங்காமல் என்ன தன்னால இருந்த அத்தனை ரிசோர்ஸஸையும் மொபிலைஸ் பண்ணி மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்க வேண்டும்.